அன்பான நண்பர்களே, உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களை சுற்றி எப்போதும் கூட்டம் இருக்கிறது. அவர்களுடைய பேச்சை கேட்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள், முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவர்கள் எப்படி மற்றவர்களை கவர்ந்து ஈர்க்கிறார்கள், எப்படி மற்றவங்களுடைய இதயங்களில் இடம் பிடிக்கிறாங்க, இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவில். ஒரு அற்புதமான ஒரு புத்தகம், ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள். 1936ஆம் ஆண்டு வெளியான ஒரு புத்தகம். எனது 1936ஆம் ஆண்டா, அது எப்படி இந்த காலத்துக்கு பொருந்தும் என்று பலரும் உடனடியாக யோசிக்கலாம். ஆனால் தசாப்தங்கள் கடந்தும் இன்றும் டேல் கார்னெகி எழுதிய புத்தகம் வெற்றியாளர்களால் பயன்படுத்தப்படுகிறது. பிரபலமான கோடீஸ்வரர் வாரன் பஃபெட் இந்த புத்தகத்தை பரிந்துரைக்கிறார் என்றால் சிந்திக்க வேண்டும். அதுபோல சிறப்பான பல ரகசியங்களை, நுட்பங்களை இந்த புத்தகம் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த சோஷியல் ஸ்கில்லை நாம் வளர்த்து கொண்டால் எந்த துறையில் என்ன செய்து கொண்டிருந்தாலும் மிக முக்கியமாக பல முன்னேற்றங்களை நாம் வாழ்க்கையில் அடைய முடியும். அந்த நுட்பங்களையும் ரகசியங்களையும் இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது விஷயம், டேல் கார்னெகி அவர் ஒரு முறை ஒரு இரவு விருந்துக்கு செல்கிறார். அங்கே ஒரு தாவரவியலாளரை சந்திக்கிறார். தாவரங்கள் பற்றி ஆய்வுகளை மேற்கொள்ளுகிற, அதனுடைய வளர்ச்சி பற்றி மிகவும் ஆர்வத்தோடு ஈடுபாடு காட்டுகிற ஒருவர் அவர். இவருடைய அனுபவங்கள், அவர் வாழ்க்கையில் சந்தித்த விஷயங்களை எல்லாவற்றையும் டேல் கார்னெகியிடம் பகிர்ந்து கொள்கிறார். டேல் கார்னெகியும் உண்மையாக மனப்பூர்வமாக அதை செவிமடுக்கிறார். அவருடைய அனுபவங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். சின்ன சின்ன கேள்விகளை இடையிடையே கேட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை ரசித்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த இரவு விருந்துபசார நிகழ்வு நிறைவு பெறப்போகிறது. அந்த தாவரவியலாளர் இறுதியாக பேசுவதற்காக, உரை நிகழ்த்துவதற்காக அழைக்கப்படுகிறார். அப்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், என்னுடைய வாழ்க்கையில் நான் டேல் கார்னெகியை போல ஒரு சிறந்த மனிதரை உரையாடுவதற்கு, கலந்துரையாடுவதற்கு சிறந்த ஒரு நபரை நான் கண்டதே இல்லை என்று அந்த தாவரவியலாளர் டேல் கார்னெகியை பெருமையாக அந்த நிகழ்வில் கௌரவப்படுத்தினாராம். இத்தனைக்கும் டேல் கார்னெகி அந்த தாவரவியலாளரோடு பேசியது ஓரிரு வார்த்தைகள் மாத்திரம்தானாம். ஆக டேல் கார்னெகி சொல்லுகிறார், அதிகமாக செவிமடுக்கக்கூடிய ஒருவராக இருங்கள். 75% செவிமடுங்கள், 25% பேசுங்கள். மற்றவர்களோடு சின்ன சின்ன கேள்விகள் மூலமாக அவர்களுடைய அனுபவங்களை, அவர்களுடைய வாழ்க்கையில் அவருக்கு பிடித்த விஷயங்களை, பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளுங்கள். அது படிப்படியாக நம்பிக்கையை கட்டியெழுப்பும், நல்ல ஒரு உறவை கட்டியெழுப்பும், அவர் மனதில் உங்கள் மீதான ஒரு ஈர்ப்பை உண்டாக்கும் என்று டேல் கார்னெகி முதலாவது விஷயமாக பகிர்ந்து கொள்வது உண்மையாக, வெளிப்படையாக, மனப்பூர்வமாக இருங்கள் என்கிற விஷயம். அடுத்த நண்பர்களே, இரண்டாவது, இங்கிலாந்தில் போர்க்காலத்தில் ஒரு பிரதமர் இருந்தார். அவர் நீண்ட காலமாக போர்க்காலத்திலே பிரதமராக இருந்தவர் என்ற பெருமையும் பெற்ற ஒருவர், டேவிட் லாய்ட் ஜார்ஜ். அவரிடம் கேட்கிறார்கள், எப்படி இந்த போர்க்காலத்தில் மக்கள் இதயங்களில் உங்களால் இடம் பிடிக்க முடிந்தது என்று சொல்லி. அதுக்கு அவர் சொல்லுகிறார், எப்போதும் நான் மக்களுக்கு என்ன வேண்டுமோ, அவர்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்தேன், எனக்கு என்ன வேண்டுமோ அதை செய்யவில்லை என்று சொல்லி பதிவிடுகிறார். அதை டேல் கார்னெகி ஒரு ஆங்கில வாசகத்தோடு அருமையாக குறிப்பிடுகிறார். பேட் த ஹுக் டு சூட் த ஃபிஷ் என்று சொல்லி. எப்போதும் நமக்கு பிடித்த தூண்டிலை பயன்படுத்தி மீன் பிடிக்க முடியாது, மீன்களுக்கு பிடித்த தூண்டிலை அமைத்துத்தான் மீன் பிடிக்க முடியும். ஆக மற்றவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய புரிதல் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில நிறுவனங்கள் அவர்களால் ஏன் முன்னோக்கி நகர முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் பல சமயங்களில் சிந்திப்பதே இல்லை. அதற்கு முக்கியமான காரணமே அவர்கள் வாடிக்கையாளர்களுடைய கருத்துக்களை மதிப்பதில்லை, அவர்களுடைய தேவைகள், விருப்பங்கள் என்ன என்று செவிமடுப்பதே இல்லை. ஆக இரண்டாவது விஷயம், மற்றவர்களுடைய விருப்பத்தை மதித்து அவர்களை புரிந்து கொள்வது மிக அவசியம். மூன்றாவது, கட்டளைகளும் கேள்விகளும். ஒரு விஷயத்தை ஆர்டர் செய்கிறதை விட கேள்விகளாக முன்வைப்பது வெற்றி அளிக்கக்கூடியது. உதாரணமாக, ஒரு மேலதிகாரி ஒரு பணியாளரிடம் கோபமாக, நீ செய்கிறது சரியில்லை, இது போல் செய்தால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும், நான் சொல்வது போல் செய், அதுதான் சரியான ஒரே வழி என்று சொல்லி கோபமாக சொல்லுகிறார், கட்டளையிடுகிறார், ஒரு ஆர்டர் இடுகிறார். அந்த பணியாளர் எந்த அளவுக்கு அந்த வேலையில் ஈடுபாடு காட்டுவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பெரிய அளவில் அவர் ஈடுபாடு காட்ட மாட்டார். மாறாக அதை கேள்வியாக முன்வைத்தால்
அது வெற்றி அளிக்கக்கூடியதாக இருப்பதோடு மாத்திரமல்ல, அவருடைய இதயத்திலும் நீங்கள் இடம் பிடிக்கிறீர்கள். உதாரணமாக, இந்த ஜாப்பை நாம் இப்படி செய்தால், இப்படி முயற்சி செய்தால் என்ன, இப்படி செய்தால் நிறைய ஆர்டர்ஸ் நமக்கு கிடைக்குமா என்கிற விதமாக கேள்விகளாக முன்வைக்கிற போது அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு அங்கே கொடுக்கப்படுகிறது. அதுபோல முக்கியமாக நமக்கு ஏற்கனவே ஓர் தீர்வு இருந்தாலும் அதற்கு மேலதிகமாக அவரும் இன்னும் சில ஐடியாஸையும் முன்வைப்பார். அந்த டிசிஷன் மேக்கிங்கில் அவரும் பங்கு பற்றுவார். சில விஷயங்களை சொல்லுவார். அந்த வார்த்தைகள் அவருடையது என்பதால் அவர் அதிக ஈடுபாட்டோடு அந்த வேலையில் 100% ஈடுபடுவார். அதைவிட முக்கியமாக அவருக்கு ஒரு சுய கௌரவத்தையும் அவருடைய முக்கியத்துவத்தையும் நீங்கள் உணரச் செய்ததால அவருக்கு நீங்கள் ஒரு ஹீரோவாகவே மாற முடியும். இது தொழில் ரீதியாக மாத்திரமல்ல, குடும்பத்தில் உங்களுடைய அன்புக்குரியவர்களோடு நண்பர்களோடு நீங்கள் செயற்படுகிற போதும் எப்போதும் ஆர்டர்ஸை விட கேள்விகளாக அவர்களோடு கலந்துரையாடி ஒரு முடிவை எடுப்பது என்பது இன்னும் நிறைய இதயங்களில் இடம் பிடிக்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு. அடுத்து 4வது விஷயம், ஒரு நாளில் நாம் பல மனிதர்களை சந்திக்கிறோம். அந்த மனிதர்களை மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் போது அவர்களுடைய பெயரை ஞாபகத்தில் வைத்திருப்பது மிகவும் முக்கியமானது. அதற்காக பயிற்சிகளை எடுத்தால் கூட தவறில்லை நண்பர்களே. இப்படி நாம் ஒரு சந்திப்பிற்கு பிறகு மீண்டும் ஒரு தடவை அவரை சந்திக்கும் போது அவருடைய பெயரை சொல்லி அழைக்கும் போது, என்னுடைய பெயரை இன்னும் இவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார் என்று அவர் நம் மீதான மதிப்பை கொள்கிறார். அதுபோல காணிகை சொல்லுகிறார் ஒரு அற்புதமான விஷயம், ஒருத்தருக்கு அவருடைய பெயரை போல கேட்பதற்கு இனிமையான ஒன்று இல்லை என்று சொல்லி. ஆகவே ஒருத்தருடைய பெயரை எப்போதும் ஞாபகத்தில் வைத்திருங்கள். மாறாக உங்களுடைய பெயர் இதுதானே என்று தவறான பெயர்களை சொல்லி வைத்து விடாதீர்கள். அடுத்த 5வது நிறைவான விஷயம் நண்பர்களே, நாங்கள் ஒரு சந்திப்பின் போது, ஒரு அறிமுகத்தின் போது எங்களுடைய ஆடையில், எங்களுடைய தோற்றத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு எங்களுடைய ஆரோக்கியத்திலும் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இதே போல நாம் ஆடைகளை அழகாக அணிவது போல புன்னகையையும் முகத்தில் அணிந்து கொள்ள வேண்டும். ஒரு அறிமுகத்தின் போது சிரித்தபடி பேசுங்கள், புன்னகையோடு இருங்கள். ஒரு காரியாலயத்தில் நீங்கள் அப்போதுதான் செல்கிறீர்கள் என்றால் புன்னகையோடு மலர்ந்த முகத்தோடு செல்லுங்கள். எந்த விஷயத்தின் போதும் மலர்ந்த முகத்தோடு புன்னகையோடு அதை ஆரம்பியுங்கள். அது மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை ஒரு நாளில் சந்திக்கிறவர்களுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த தினத்திலும் கூட அவர்களுக்கு அது வெற்றியாக அமையும். அதே போல நீங்கள் ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் என்றால் உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடியவர்கள் நாள் முழுவதும் ஒரு பூக்கள் பூத்து குலுங்குகிற ஒரு இடத்தில் இருப்பது போல உணர்வார்கள். அதுபோல நீங்கள் கற்றுக் கொடுக்கிற ஒருவராக இருந்தால் சிரித்துக்கொண்டே இலகுவாக எளிமையாக பலரும் கற்றுக்கொள்வார்கள். நீங்கள் ஒரு விற்பனையாளராக இருந்தால் நிறைய விற்பனை நடக்கும். புன்னகைத்தபடி சிரித்த முகத்துடன் எதையும் செய்து பாருங்கள். வாழ்க்கையில் அதிகமான பேரை சம்பாதிக்கலாம். ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள் என்கிற புத்தகத்தை முடிந்தால், வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் படித்து பாருங்கள். இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறோம். இன்னும் ஒரு பதிவில் முடிந்தால் அவருடைய இன்னும் சில நுட்பங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.